விண்ணில் செயற்கைக்கோளை சுட்டு வீழ்த்தும் மிஷன் சக்தி சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். மிஷன் சக்தி சோதனை என்றால் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். இந்திய செயற்கைக்கோளை விண்வெளியில் சுட்டு வீழ்த்தும் முயற்சியை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் மிஷன் சக்தி சோதனை என்று அழைக்கப்படுகின்றது. விண்வெளித்துறையில் அமெரிக்காவிற்கும் சோவியத் ரஷ்யாவிற்கும் இடையே கடும் போட்டி நிலவியதால் இரு நாடுகளும் விண்வெளியில் செயற்கைக்கோள்களை சுட்டு அழித்ததாக கூறப்பட்டது. இதனை தடுப்பதற்காக 1958ஆம் ஆண்டும் முதன்முறையாக ஆன்டி சேட்டலைட் வெப்பன்ஸ் என்ற ஏசாட் சோதனையை அமெரிக்கா வெற்றிகரமாக நடத்தியது. பின்னர் அமெரிக்காவுக்கு போட்டியாக களத்தில் குதித்த சோவியத் ரஷ்யாவும் 1964ஆம் ஆண்டு ஆன்டி சேட்டலைட் வெப்பன்ஸ் சோதனையை விண்வெளியில் பரிசோதித்து வெற்றியும் கண்டது. விண்வெளித்துறையில் ஆர்வம் செலுத்திய சீனாவும் தொடர்ந்து 2007ஆம் ஆண்டு இந்த சோதனையை வெற்றிகரமாக நிறைவேற்றியது. விண்வெளித்துறை தொழில்நுட்பங்கள் மேம்படுத்தப்பட்டதால் இதன் மேம்படுத்தப்பட்ட சோதனையை 2015ஆம் ஆண்டு ரஷ்யா சோதித்தது. இந்த ஆய்வுகளால் வளர்ந்து வரும் நாடுகளின் செயற்கைக்கோள்களை வல்லரசு நாடுகள் அழிப்பதாகவும் இது விண்வெளி போர் எனவும் பரவலாக விமர்சனங்கள் எழுந்தன. இந்த நிலையில் விண்வெளித்துறையில் வளர்ந்து வரும் நாடான இந்தியா மிஷன் சக்தி சோதனை மூலம் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக 4வது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது. முழுக்க முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்திய பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி அமைப்பான DRDO நடத்திய இந்த மிஷன் சக்தி சோதனை மூலம் இந்தியாவின் செயற்கைக்கோள்களை அழிக்க முயற்சிக்கும் பிற நாடுகளின் செயற்கைக்கோள்களை துல்லியமாக தாக்க முடியும். அதன்படி குறிப்பிட்ட இலக்கான செயற்கைக்கோளை 3 நிமிடத்திலேயே ஏவுகணை மூலம் இந்திய விஞ்ஞானிகள் சுட்டு வீழ்த்தியதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.